அயனாசாம் இது ஒரு NS200 BS6 இன்ஜின். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் போயிட்டு இருக்கும்போது டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்டு வால்வு ரெண்டும் பெண்ட் ஆகி ஓப்பன் ஆயிடுச்சு. அதாவது எக்ஸாஸ்ட் வால்வு ரெண்டும் ஓப்பன் ஆயிடுச்சு. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வண்டியை சரியாக மெயின்டைன் பண்ணாததோ இல்லை மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டோ கிடையாது. இதுக்கு சரியான காரணம் என்ன அப்படின்னா பேக் டார்க்கை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கஸ்டமருக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் பேக் டார்க்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல. பேக் டார்க்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறீங்க முன்னாடி ஃபர்ஸ்ட் டார்க்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். டார்க்னா என்ன அப்படின்னா இப்போ ஒரு வண்டியில் வந்து நீங்கள் ஒரு 80 km ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கீங்க. அப்போது என்ன நடக்கும் அப்படின்னா கிராங்க் வந்து ரொட்டேஷனில் இருக்கும். கிராங்க் ரொட்டேஷனில் இருக்கும்போது கிளச் மூலமாக கியர் பாக்ஸுக்கு பவர் போய் கியர் பாக்ஸ்லேருந்து சேஞ்ச் பாக்கெட் மூலமாக வீலுக்கு பவர் போகும். இப்போ 80 km ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கிளச்சை பிடிச்சி கியரை டவுன் பண்ணி இல்லை ஒரு கியரோ 2 கியரை டவுன் பண்ணி ஆக்சிலேட்டரை விடும்போது இன்ஜின்லேருந்து பவர் கிரியேட் ஆகிறது என்ன ஆயிருன்னா கட் ஆகிடும். ஆனால் வண்டி வந்து என்னன்னா 80 km ஸ்பீடில் என்ன ஆகிட்டு இருக்கும் ரன் ஆகிட்டு இருக்கும். 80 km ஸ்பீடில் ரன் ஆகிட்டு இருக்க வீல் வந்து என்ன ஆகும்னா அப்படியே டார்க்கை இங்கேருந்து கிரியேட் ஆன டார்க் எப்படி வீலுக்கு போச்சோ அதே மாதிரி வீல்ல இருந்து டார்க் மறுபடியும் கிரியேட் ஆகி எங்கே வரும்னா ரிட்டர்ன் வந்து இன்ஜினுக்கு வரும். இதுக்கு பேர் தான் பேக் டார்க்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த NS200 பார்த்தீங்க அப்படின்னா வெட் கிளச் கொடுத்துருப்பாங்க. அந்த வெட் கிளச் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபுல்லி டிஸ்என்கேஜ் ஆகிடும். ஃபுல்லி டிஸ்என்கேஜ் ஆகிட்டு என்கேஜ் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேக் டார்க் அங்கேருந்து வீல்ல இருந்து வரக்கூடிய பேக் டார்க்கை அப்படியே இன்ஜினில் வந்து இம்பாக்ட் பண்ணும். அப்படியே இன்ஜினில் இம்பாக்ட் பண்ணும்போது இன்ஜினில் இருக்க பேரிங்கு கிராங்க் ஷாஃப்டில் வரக்கூடிய ஸ்லீவ் எல்லாமே என்ன ஆகும்னா பெரிய டார்ச்சர் அனுபவிக்கும். இந்த மாதிரியான சிச்சுவேஷன் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா கியர் கட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு கியராக என்ன பண்ணணும்னா ஸ்லோ டவுன் பண்ணணும். அப்படி இல்லாமல் நீங்கள் ஒரு 80ல் போயிட்டு இருக்கும்போது 2 கியரில் 3 கியரை டவுன் பண்ணி விடும்போது என்ன ஆகும்னா அங்கேருந்து பேக் டார்க் கிரியேட் ஆகி வர அப்படியே இன்ஜினில் பட்டு என்ன ஆகும்னா பயங்கரமான டார்ச்சர் அனுபவிக்கும் இன்ஜின் வந்து. அந்த மாதிரியான சிச்சுவேஷன் தான் அந்த வண்டிக்கு நடந்திருக்கு. அந்த மாதிரியான சிச்சுவேஷனை தாங்காமல் அந்த வால்வு பெண்ட் ஆயிடுச்சு. வால்வு மட்டும் பெண்ட் ஆகலை, கேம் ஷாஃப்ட்டு, ராக்கராமு, பேடு, டென்ஷனர் எல்லாமே. இதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது. என்ன பண்ணலாம்னா ஸ்லிப்பர் கிளச் போடலாம். ஸ்லிப்பர் கிளச் போட்டோம் அப்படின்னா ஸ்லிப்பர் கிளச் வந்து செமி டிஸ்என்கேஜ் தான் ஆகும். அதாவது வெட் கிளச் வந்து ஃபுல்லாக டிஸ்என்கேஜ் ஆகி என்கேஜ் ஆகும். ஆனால் ஸ்லிப்பர் கிளச் வந்து செமி டிஸ்என்கேஜ் தான் ஆகும். செமி டிஸ்என்கேஜ் ஆகிறதுனால இது வந்து பேக் டார்க்கை வந்து நல்லாவே ஹேண்டில் பண்ணும். நீங்கள் ரன்னிங்கில் இருக்கும்போது கிளச்சை பிடிச்சி கியரை டவுன் பண்ணி ஆக்சிலேட்டர் விடுறீங்க அப்படின்னா அங்கேருந்து வீல்லேருந்து வரக்கூடிய பேக் டார்க்கை அது என்ன பண்ணால் ரிசீவ் பண்ணி உடனே கிராங்க்கு கொடுக்காம ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் டைம் என்ன ஆகும்னா கிளச் வந்து ரிலீஸ் ஆகி லோட் ஆகும். அப்படி ரிலீஸ் ஆகி லோட் ஆகிற நேரத்தில் அங்கேருந்து வரக்கூடிய பேக் டார்க்கை அப்சர்வ் பண்ணி அதுக்குள்ளேயே வச்சுக்கும். அங்கேருந்து பேரிங்க்கோ இல்லைனா என்ன ஆகாது கிராங்க் ஷாஃப்ட்டுக்கோ அது போக விடாது. இதுதான் ஒரு ஸ்லிப்பர் கிளச்சோட வேலை. இந்த ஸ்லிப்பர் கிளச் அப்டேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த வண்டியில் வந்து இந்த மாதிரியான ஃபால்ட் நடந்திருக்காது. இந்த மாதிரி பெரிய வேலை வந்திருக்காது.